ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு வந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. எனக்கு யூடியூப்லேருந்து வருமானம் வந்துருச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நானே எதிர்பார்க்குறேங்க. அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருக்கீங்க. இப்படி ஒரு சந்தோஷமான வார்த்தைகளை கேட்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் என்னங்க சகோதரி, நீங்கள் எவ்வளோ வருமானம் வந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, நான் சொல்லவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தாங்க. ஏன்னா நானும் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன் இல்லைங்களா. உடனே டக்குன்னு சொல்லிட்டேன்னா அதோட சுவாரஸ்யம் போயிடும் இல்லைங்களா. அதனால தாங்க உங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷப்படுத்துகிறீங்க. சரிங்களா. இப்போ வந்து எனக்கு யூடியூப்லேருந்து எப்படி பணம் வந்துச்சு, எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, யூடியூப் சேனலில் வந்து நம்மளுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுமே வந்து நம்மளுக்கு வந்து பணம் வந்துடாது. அந்த யூடியூப் வந்து நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குற அந்த சொல்கிற விதத்துல எல்லாம் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அந்த பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 4000 வாட்சவர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகணும். சரிங்களா. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு உடனே வந்துடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வரவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள்னால் சாதாரணமான நாள் இல்லைங்க. சில மாதங்கள் பல வருடங்களே கலந்துருச்சுன்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 16 சப்ஸ்கிரைபர் வர்றதே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. 16 சப்ஸ்கிரைபர் வந்ததுமே பார்த்திங்கன்னா, நான் ஒவ்வொரு வீடியோலையும் கமெண்ட் எடுத்து பார்ப்பேன். நம்மளுக்கு யாராவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் பார்ப்பேங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சகோதரி நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்துட்டு தான், ஆஹா நம்ம வீடியோ எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு தொடர்ந்து வீடியோ போட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 4000 வாட்ச் அவருங்க. இந்த 4000 வாட்ச் அவர் கொண்டு வரதுக்குள்ளே கொண்டு வரதுக்குள்ளே அவ்வளோ சிரமமாயிருச்சுங்க. அவ்வளோ கஷ்டமாயிருச்சு. அதுக்குமே பல வருஷங்கள் தாண்டிருச்சு. அந்த 4000 வாட்சவர் வரதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பொழுதும் போச்சுன்னா டெய்லியும் நம்மளுக்கு இன்றைக்கி எத்தனை மணி நேரம் வந்திருக்கு, இன்றைக்கி நம்ம வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் பார்த்தேன். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 100 வியூவர்ஸ், 50 இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். உண்மையாலுமே என்னதை வந்து நான் சேனல் ஆரம்பித்தது வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு சேலரி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேலரி வந்து எவ்வளோலேருந்து எவ்வளோக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கரெக்டான இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்கிறது வந்து சொல்லக்கூடாதுங்கிறது வந்து யூடியூபோட ரூல்ஸுங்களாமா. நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். அதனால வந்து எனக்கு எவ்வளோலேருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். நீங்களே ஒரு தோராயமாக கெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் சொல்லலைன்னு சொல்லி கோவப்படாதீங்க. நான் சொல்கிறேன். வீடியோ எண்டில் வந்து நம்மளுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் எனக்கு பரிசளித்த பரிசு தொகை எவ்வளோன்னு சொல்லி கடைசியில் பார்க்கலாங்க. சரிங்களா. நீங்கள் எல்லாம் இல்லாமல் இந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு சேலரி வந்து நான் வாங்கியிருக்க மாட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு சேலரி எடுத்ததுக்கே இவ்வளோ வருஷங்கள் கடந்துருச்சு. இனி 2வது சேலரி எப்போ வரும்னு சொல்லி நான் கனவு கண்டுட்ருக்கேங்க. அதுக்கான வீடியோ வந்து நான் இப்போ ஒரு 2 மாதமாக நான் சரியாக வீடியோ போடுறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள் ரொம்ப ஒரு நிறைய வந்திருக்கும். அதெல்லாம் கடந்துமே நான் இப்போ தான் கொஞ்சம் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் முழுசாக வெளியில் வரலை. இப்போ தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளேயே இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம், சந்தோஷம்தான். நமக்குள்ள மனக்கவலைகள் எவ்வளோ இருந்தாலும் அதை தூக்கி ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஒரு சந்தோஷமான தருணத்தை, இந்த சந்தோஷத்துக்கு காரணமான உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு சொல்லி தாங்க நான் இப்போ சொன்னேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4000 வாட்சவர் வந்ததுமே
ஃபஸ்ட்டு ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே வந்து அந்த ஸ்டுடியோக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பக்கம் இருக்குதுங்க 4000 மணி நேரம் வந்துருச்சு சொல்லி. அது ரொம்ப சந்தோஷங்க. வானத்துக்கும் பூமிக்கும் குதியாக குதிச்சா நம்மளுக்கும் 4000 வாட்ச் அவர் வந்துருச்சுன்னு சொல்லி. கடைசியில் பார்த்தா நல்லா பார்த்தா இன்னும் 4000 வாட்ச் அவர் வரலைங்க. அதுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டேங்க. யூடியூப்பில் வந்ததுமே நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேங்க. கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது நம்மளோட திறமையை வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில் காட்டணும். மக்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம நினச்சதை வந்து சாதிக்க முடியும். அதுக்கு மக்கள் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எங்களை மாதிரி கஷ்டப்படுற யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். சரிங்க, நான் ரொம்ப பேசிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன், வளவலன்னு பேசிகிட்ருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் யூடியூப்புக்குள்ளே எவ்வளோ ஒரு கனவோடு வந்தேன், எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது நினைவாச்சுன்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட விரிவாக்கமாக சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் யூடியூப்பை பற்றின விளக்கங்கள், அதில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ மானிட்டேஷன் எவ்வளோ ஆகணும், எப்படி ஆகணும், அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளை வந்து கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் 6 சேனல் ஆரம்பித்து அதிலிருந்து கடந்து வந்த பாதைகளை பற்றி நான் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, இதுக்கு மேலேயும் உங்களை காக்க வச்சா எல்லோரும் எனக்கு திட்டிடுவீங்க. அதனால நான் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லட்டுங்களா? சொல்லிடுறேங்க. பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து இந்த மாதம் இப்போ வரைக்கும் எனக்கு வந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 7000லேருந்து 8000க்குள்ளே தாங்க வந்திருக்கு. ரொம்ப கம்மியாக அமௌண்ட், 7000லேருந்து 8000 ரூபாய்க்குள்ளே வந்திருக்குங்க. பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய, அதாவது 1,00,000க்கு சமமாக நான் இதை நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து என்னோடய வெற்றிக்கான ஒரு முதல் படிக்கட்டில் நான் காலை எடுத்து வச்ச மாதிரி நான் நினைக்கிறேங்க. ஏன்னு பார்க்குறீங்களா, நம்ம ஒரு பார்த்திங்கன்னா ஒரு வேலையை செஞ்சோம்னா அதிலிருந்து நம்ம முன்னேறி வரலான்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளை தரதட்ட போய் பார்ப்பாங்க. தரதட்டி இது எங்கே உருப்பட போகுது, என்ன அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம காதில் வாங்காமல் நான் வந்து இவ்வளோ தூரம் நான் கடந்து வந்து இந்த அமௌண்ட் வந்தது வந்து நான் ரொம்ப பெருசாக தான் நினைக்கிறேங்க. நிச்சயமாக இனி வந்து ஒவ்வொரு மாதமும் பணம் தொடர்ந்து வருமா, யூடியூப் சேனல் ஒரு தடவை வந்துருச்சுல 2 இனி வந்துகிட்டே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஒவ்வொரு $100 வந்தால் மட்டும்தான் அந்த பணம் எடுக்க முடியும். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து தேவை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு யூடியூப்லேருந்து நான் எவ்வளோ ஃபஸ்ட்டு வருமானம் வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கேட்டீங்க. நான் சொல்லிட்டேன். ஆதரவு தந்த எல்லாருக்கும் நன்றி. இனிமேல் ஆதரவு தரப்போகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.